புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் சரண்யா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய டாபிக் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆஸ்துமா பற்றி பேசலாமா டாக்டர்? ஏன்னா இப்போது நிறைய பேருக்கு இந்த கிளைமேட் வந்து ஒத்துக்கலை அப்படின்னு நினைக்கிறேன். எங்கே பார்த்தாலும் ஃபீவர், கோல்டு, த்ரோட் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி இருக்குது. குறிப்பாக இந்த ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்கு இந்த காலகட்டம் ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ இந்த ஆஸ்துமா கண்டிஷனை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் எங்களுக்கு கொடுங்க. அது சார்ந்து அடுத்தடுத்த கேள்விகளை நம்ம வைக்கலாம். கண்டிப்பாக இப்போது இந்த கிளைமேட் சேஞ்ச்னால வந்து சில பேருக்கு வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே யாராக இருந்தாலுமே ஒரு கோல்டு அட்டாக் ஆகுது அப்படின்னா அது ஈஸியாக வந்து சரியாக மாட்டேங்குது. இது எல்லாவற்றுக்கும் இப்போது அந்த கிளைமேட் சேஞ்சஸ் தான் ஒரு மெயின் ரீசனாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்லையும் நிறைய சேஞ்சஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து நிறைய ஏரில் நிறைய பொல்யூஷன் இருக்கக்கூடிய இடங்கள் நிறைய இருக்குது. அந்த இடங்களுக்கு நம்ம சின்ன குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறோம். பெரியவங்களே நிறைய டஸ்ட் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போகிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஆல்ரெடி நம்மளுடைய உடம்புக்குள்ளே, நம்மளுடைய நுரையீரலுக்குள்ளே இந்த மாதிரி டஸ்ட் பார்ட்டிகிள்ஸோ இல்லை வேறு ஏதாவது புகை அந்த மாதிரியான வேறு ஏதாவது பார்ட்டிகிள்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் பார்ட்டிகிள்ஸ் நமக்கு உள்ளே இருக்குது அப்படின்னா அது ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டராக மாறிட்டு இப்போ இருக்கக்கூடிய அந்த கிளைமேட் சேஞ்சில் வந்து நமக்கு அது உள்ளே இருந்தே நமக்கு ஆஸ்துமாவோ இல்லை சைனஸாவோ உள்ள சளியோட உற்பத்தியை வந்து இன்னும் அதிகப்படுத்தி விடுது. அப்படி ஒரு அதிகப்படுத்தி விடக்கூடிய கண்டிஷன்னா சில பேருக்கு அப்படியே நாள் பட இருந்துகிட்டே இருக்க ஆரம்பிக்குது. 2-3 மாதங்களுக்கு கூட இந்த கிளைமேட் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும், குளிர்காலத்துலேருந்து மழைக்காலம் மாறி மறுபடியும் இந்த வெயில் காலம் மாறுற வரைக்கும் இந்த கண்டிஷன் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சில கண்டிஷன்ஸில் ஆஸ்துமா ஒரு முக்கியமான ஒரு நோயாக வந்து எல்லாருக்குமே இருக்க ஆரம்பிக்குது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து, என் பிறந்த குழந்தைங்கள்லேருந்தே இந்த ஆஸ்துமா அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்து இருக்க ஆரம்பிக்குது. இது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, பிறந்த குழந்தைங்களுக்கு எதனால் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, குழந்தைங்க வந்து பிறக்கும்போது லோ பர்த் வெயிட்டில் பிறப்பாங்க. அவங்களுக்கு சரியான முறையில் அந்த நுரையீரலுக்கு காற்று எடுத்துகிட்டு போகக்கூடிய குழாய்கள் இது எல்லாமே சரியான முறையில் ஃபார்ம் ஆகிருக்காது. நுரையீரலோட மெச்சூரிட்டி வந்து கரெக்டான சைஸில் வந்து இருக்காது. அப்படி இருக்கும்போது அந்த பிராங்கியோலஸ்ன்னு சொல்லக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய அந்த காற்று பைகள் எல்லாமே அளவில் ரொம்ப சிறுத்து இருக்கும். அந்த மாதிரி லோ பர்த் வெயிட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைங்க, குறை மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்குமே இந்த மாதிரி தொந்தரவுகள் பிறந்த நாள்லேருந்து வர ஆரம்பிக்குது. அவங்களுக்கு உள்ள அந்த அளவு எல்லாமே சின்ன அளவுகளில் இருக்கும்போது ஒரு ஈஸியாக ஒரு சளி பிடிச்சாலோ ஒரு டஸ்ட்டு சின்ன பார்ட்டிகிள்ஸ் உள்ளே போனாலும் அவங்களுக்கு பெரிய இன்ஃபெக்ஷனாக மாறிட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்ப குறைக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி சின்ன குழந்தைங்கள்லேருந்தே நமக்கு வளர்கிறதுனால அவங்களுக்கு நம்ம உணவுகள்லேயும் எந்த மாற்றங்களும் கொடுக்கல அப்படின்னா காலப்போக்கில் அவங்களுக்கு ஒரு 10 வயது 12 வயது ஆகும்போது கண்டிப்பாக பஃப் எடுத்துக்கிட்டால் தான் அவங்களால சுவாசிக்க முடியும். இன்ஹேலர், பஃப் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கையில் வச்சுக்கிட்டால் தான் அவங்களால வந்து நார்மலான ஒரு ப்ரீத்தே பண்ண முடியுன்ற ஒரு கண்டிஷனுக்கு வந்து தள்ளப்படுறாங்க. இதே மாதிரி தான் பெரியவங்களுக்குமே நாள்பட இந்த மாதிரி நார்மலான ஒரு கோல்டை வந்து சரியாக கவனம் செலுத்தாமல் அதற்கு முறையாக வந்து மருந்து மாத்திரைகள் வந்து எடுத்துக்காமல் விடுறாங்க. உணவுகள்லையும் கவனம் செலுத்தாமல் விடுறாங்க. வாழ்வியல் முறைகள்லையுமே அதையே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஈஸியாக கோல்டு அட்டாக் ஆகிறது ஒரு நாள்பட்ட சளியாவோ நாள்பட்ட சைனஸாவோ அதுவே வந்து நாள்பட்ட ஆஸ்துமா மாதிரியான தொந்தரவுகளோ வந்து உருமாறுறதுக்கு ஒரு மெயின் காரணங்களாக இந்த கிளைமேட் கண்டிஷனே வந்து உருவாக்க ஆரம்பிக்குது. ஓகே டாக்டர், இந்த ஆஸ்துமா அப்படின்ற ஒரு கண்டிஷன் வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் பற்றி பேசலாம். சார், ஜென்ரலாக வந்து சளிக்கும் இந்த ஆஸ்துமாவாக கன்வெர்ட் ஆகிற அளவுக்கு இருக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குது? நான் சொன்ன மாதிரி ஆஸ்துமாவாக உருமாறுறதுக்கு வந்து உள்ள நிறைய ரீஇன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா தான் அந்த இடம் வந்து உங்களுக்கு ஆஸ்துமாவாக உருமாறும். இப்போ நார்மல் ஒரு காமன் கோல்டு இருக்குது, ஒரு ஃப்ளூ கண்டிஷனில் நமக்கு சளி பிடிக்குது அப்படின்னா மூக்கில் வந்து ஏதாவது ஒரு டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் நமக்கு தொடர்ந்து உள்ளே போயிட்டே இருக்குது. வீடு வந்து க்ளீனாக இல்லை, டஸ்ட் இருக்கக்கூடிய இடங்கள்லே இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம நிறைய ட்ராவல் பண்ணுற இடங்களில் நிறைய டஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி வந்து இருக்க ஆரம்பிக்கும். அவங்களுடைய பிளட்டில் வந்து ஈஸ்னோஃபில்ஸ் அப்படின்ற ஒரு பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த செல்ஸ் வந்து ஈஸ்னோஃபில்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிக்குது. அதை தொடர்ந்து என்ன இருக்க ஆரம்பிக்குதுன்னா ஈஸ்னோஃபில்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு அலர்ஜிக் ஆஸ்துமா அப்படின்னு சொல்லுவோம், அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷனில் வந்து நமக்கு மூக்கில் நீர் வடிஞ்சிட்டே இருக்கும். உள்ள ஈஸ்னோஃபில்ஸோட அளவு ரொம்ப அதிகமாக இருக்கும்போது ஒரு சின்ன சளி பிடிச்சா கூட அவங்களுக்கு ஒரு பெரிய அளவில் ட்ரிகர் பண்ணி விட்டுரும். ரொம்ப அதிகமாக மூக்கில் நீர் வடிகிறது, கீழே குனிஞ்சாலே வந்து தலைபாரம் இருக்கிறது, ரொம்ப அடுக்கு தும்மல் அதிகமாக இருக்கிறது, இந்த மாதிரி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். காமன் கோல்டில் இது எல்லாமே 3-4
14 நாளுக்குள்ளே சரியாகி கொடுத்துரும். இதுவே வந்து சைனசைட்டிஸாக தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அவங்களோட ஈஸ்னோஃபில் கண்டென்ட்டும் அதிகமாக ஆரம்பிச்சிடும். அதை தொடர்ந்து அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிடும். அப்படி ஆகிறதுனால தொடர்ந்து அந்த சைனஸ் தொந்தரவுகள் முகத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த காற்று இருக்கக்கூடிய அந்த ஏரியாலலாம் அவங்களுக்கு நீர் கோர்க்க ஆரம்பித்து சளியாக, அதாவது கோழையாக வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு வந்து நீர் மாதிரி வடியக்கூடியது கொஞ்சம் திக்காக மியூக்கஸாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து அதில் லங்லையுமே இன்ஃபெக்ஷன் கொடுக்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே டாக்டர், நம்ம ஆஸ்மா பற்றி பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர்? வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்கள் பேர்? எந்த ஊர்லேருந்து? சீதா, சென்னை. சரிம்மா, எந்த ஊர்லேருந்து கால் பண்ணுறீங்க? சென்னையிலேருந்து. ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்கு தான். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேளுங்கம்மா. வயசு 45. ம். அம்மா வணக்கம். வணக்கம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? எனக்கு என்னமோ புண்ணு இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க மேம். என்னம்மா? குடல்ல இன்னும் ஓட்டம் இருக்கு. ஆப்ரேஷன் பண்ணி. எதனால? எவ்வளோ நாளாக இருக்குமா உங்களுக்கு? சாப்பிடும்போது வயிறு எரிச்சல் அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு இருக்காமா? அவ்வளோ எரிச்சல் தான் எப்பயா. சரிம்மா, நாள்பட உங்களுக்கு அல்சர் தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா தான் ரொம்ப சிவியரான ஒரு கண்டிஷனில் ஸ்டொமக் உள்ளே இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ்னு ஒரு லேயர் இருக்கும் நம்மளுடைய வயிறு பகுதி, அந்த நம்மளுடைய குடல் பகுதியில் உள் பகுதின்னு சொன்னோம்னா ஒரு மியூக்கஸான லேயர் அப்படின்றது ஒரு மெல்லிய ஒரு சளிச்சவு படலம் மாதிரி இருக்கும். அந்த லேயரில் தான் நமக்கு வந்து அந்த எரோஷன், அந்த புண்ணுன்றது வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இது ஆரம்பத்தில் உங்களுக்கு இருக்குது, அந்த புண்ணு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, அல்சர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் அறிகுறி வந்து மேல் வயிற்றில் வலி இருக்க ஆரம்பிக்கும். சாப்பாடு ஜீரணமாக சரியான ஜீரணம் வந்து இருக்காது. தொடர்ந்து வந்து உங்களுக்கு வாமிட் வந்துகிட்டே இருக்கும், வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். சில பேருக்கு வந்து வாமிட்டிங்காகவே 3 நேரமும் சாப்பிட்ட உடனே வாமிட் எடுப்பாங்க. கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு லேட் ஆயிடுச்சுனாலுமே வாமிட் எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் வயிறில் வந்து புண்ணு வர ஆரம்பிக்கும். இதுக்கு சரியாக கவனம் செலுத்தாமல் ரொம்ப காரமாக புளிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துகிட்டே இருக்காங்கன்னா தான் இந்த மாதிரி ஒரு சிவியரான ஒரு கண்டிஷனுக்கு வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு சிவியரான கண்டிஷன் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் எதுக்கும் ஒரு முறை உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நேரில் வந்து டாக்டரை பார்த்தீங்க அப்படின்னா தான் எந்த இடத்துல எரோஷன் இருக்குது, எவ்வளோ சிவியராக அந்த புண்ணு இருக்குன்றதை பார்த்து முறையான மருந்துகள் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியுமா. நீங்கள் வந்து இப்போதைக்கு காரம் இல்லாத உணவுகள் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் வந்து எடுத்துகிட்டு அதில் ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் வந்து நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். அல்சர் புண்ணுக்கு வந்து நீங்கள் ஒரு பெஸ்ட்டு மெடிசன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கசகசா தான். உங்களுக்கு வீட்டிலே இந்த கசகசான்ற பொருள் வந்து கிடைக்கும். நீங்கள் அதை ஈவினிங் டைமில் தண்ணியில் ஊற வச்சுடுங்க. காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வந்து அதை என்ன பண்ணணுன்னா பாலில் போட்டு, அந்த ஊற வச்ச கசகசாவை பாலில் போட்டு அரைச்சி ஒரு 200 ml அளவுக்கு நீங்கள் ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா வயிறு புண்ணெல்லாம் ஆற ஆரம்பிச்சிடும். எவ்வளோ சிவியரான வயிறு புண்ணாக இருந்தாலும் சரி, சில பேர் ரத்தம் மாதிரி வாமிட் எடுப்பாங்க. அந்த மாதிரி சிவியராக இருக்கக்கூடிய அல்சர் தொந்தரவுகளுக்கு கூட இந்த மெடிசன் வந்து நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். இதை தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, கோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேபேஜ் வந்து நீங்கள் அதை சூப்பாக வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு அல்சருக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட்டு மெடிசனாக இருக்கும். இது கண்டினியூஸாக ஒரு 1 வீக் எடுத்துக்கோங்க, ஃபுல்லாகவே உங்களுக்கு சரியாகி கொடுத்துரும். அதுக்கப்புறமா உங்களுக்கு அல்சர் தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் அல்சருக்கு சிறப்பாக ஒரு மூலிகை டானிக் ஒன்று கொடுக்குறோம். இது ஒரு 4 ml அளவுக்கு காலையில் நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வயிறில் இருக்கக்கூடிய புண்ணெல்லாம், அந்த நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த சளிச்சவு படலம் எல்லாமே நார்மலாக ஆரம்பித்து உங்களுக்கு ஈஸியாக பசி எடுக்க ஆரம்பிக்கும். நல்லா சாப்பிட்ற உணவுகள் ஜீரணமாக ஆரம்பிக்கும். 2 நாள்லேயே உங்களுக்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். மறுபடியும் அந்த அல்சர்ன்ற பிரச்சனையே இல்லாமல் நீங்கள் நிரந்தரமாக தீர்வு பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, கேட்குதுமா, நீங்கள் பேசுகிறது கேட்குது, உங்கள் பேர் சொல்லுங்கள். மெட்ராஸ் தான்மா. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான்மா. உங்கள் வயது என்னம்மா? 65. உங்கள் கேள்வியை கேளுங்க. இடுப்புலேருந்து கை கால் வரைக்கும் வலி ஜாஸ்தி. சரிம்மா. கொஞ்சம் தொலைவு நடக்க முடியல. அங்கங்க உக்காஞ்சி இதுவாக இருக்குது. வீட்லேயும் நின்று சமையல் செய்ய முடியல. அது சுகர் இருக்குது, பிபி இருக்குது. சரிம்மா. காலில் வீக்கம் எதுவும் இருக்கா? காலில் வீக்கம் ஏதாவது இருக்காமா? அதெல்லாம் கிடையாதுமா. சரிம்மா. எதுவுமே நான் முன்ன டாக்டர் செக் பண்ணதுக்கு இடுப்பு எனக்கு அதுக்கு முன்ன தோள்பட்டு வலி, கை கால் வலி
முதுகு தாண்டு கொஞ்சம் எலும்பு தேஞ்சு போய்க்குதுன்றாங்க. சரிம்மா, இது சரி பண்ணிடலாம், நீங்கள் பயப்பட வேண்டாம்மா. இடுப்பு எலும்பு தேய்மானத்தினால வரக்கூடிய வலி தான். அந்த ரெண்டு எலும்புகளுக்கு நடுவில் நரம்புகள்லாம் போகும். அந்த நரம்புகளுக்கு சரியாக ரத்தம் போகலை அப்படின்னா தான் உங்களுக்கு கால் வரைக்கும் வலி பரவ ஆரம்பிக்கும். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, இது முழுமையாக சரி பண்ணிக்கலாம். இடுப்பு எலும்பு தேய்மானத்துக்கு சிறப்பாக நீங்கள் மூலிகை மருந்துகள் மட்டுமே எடுத்து அதுக்கு ஆப்ரேஷன் எதுவும் பண்ணாமலே சரி பண்ணிடலாம். இடுப்பு எலும்பு தேய்மானம் சரியாயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு கால்களுக்கு ரத்த ஓட்டம் நல்லா சீராக போக ஆரம்பிச்சிடும். ரெண்டு எலும்புகளுக்கு நடுவில் டிஸ்க் பல்ஜி இருந்தாச்சுன்னா தான் உங்களுக்கு நரம்புகள் எல்லாமே அழுத்த ஆரம்பிச்சு நர்வ் கம்ப்ரெஷன் வர ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து நான் சொல்கிற மாதிரி ஒரு 3 எண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க, அதோட சேர்த்து கடுகு எண்ணெய் எடுத்துக்கோங்க, இழுப்பு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த 3 எண்ணெயும் ஈக்குவல் அமௌண்ட்டில் கலந்து வச்சுக்கோங்க. நல்லா லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதில் பூங்கற்பூரம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டு காய்ச்சிக்கணும். இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது காய்ச்சிக்கிட்டால் போதும். அப்போதைக்கு நீங்கள் வந்து பூங்கற்பூரம் போட்டு காய்ச்சிட்டு அந்த ஆயிலை வந்து இடுப்பு பகுதிகளில் காலில் கீழே இருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் கீழேருந்து மேல் பக்கமாக மசாஜ் மாதிரி பண்ணிக்கணும். இது தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கால்களுக்கு ரத்த ஓட்டம் நல்லா சீராக போக ஆரம்பிக்கும். இடுப்பு பகுதியில் அந்த ப்ரெஷர் பண்ணி நம்ம அந்த ரத்த ஓட்டத்தை சீர்படுத்திட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு அந்த நர்வ் கம்ப்ரெஷனில் ரத்தம் சீராக போக ஆரம்பிச்சிடும். இதற்கு நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சிறப்பான தீர்வே இருக்குது. நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணாமல் அந்த பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் அப்படின்ற ஒரு மூலிகை மருத்துவம் வந்து நம்ம பண்ணுறோம். கடிவஸ்தி அப்படின்ற ஒரு முறை இடுப்பு பகுதிகளில் பண்ணிவிட்டு அதை கால் வரைக்குமே உங்களுக்கு அந்த ஸ்பைனல் கரெக்ஷன்லாம் பண்ணி கால்களுக்கு ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி விடுவோம். இது பண்ணின உடனே உங்களுக்கு நல்ல வலிகளில் நல்ல வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. வலி எல்லாம் குறைஞ்சி இயல்பாக நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி நடந்தீங்களோ அதே மாதிரியே நடந்துக்கலாம். நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்கம்மா. நம்ம வந்து ஆஸ்துமா பற்றி பேசிகிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இப்போ இந்த ஆஸ்துமா அப்படின்னும் போது இதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் அதை பற்றி நம்ம பேசலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து இதை வந்து ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, சில பேர் வந்து இந்த பஃப் டிபெண்ட்டாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து க்யூரே ஆகாமல் இருக்கும். இந்த கண்டிஷன் பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி காலர் கிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம், உங்கள் பேர்? மேம் என் பேர் கல்யாணி மேம். எந்த ஊர்ல இருந்துமா? திருப்பூர்ல இருந்து கால் பண்ணிருக்கேன் மேம். ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? பாட்டிக்காக மேம். என்ன வயதாகுதுமா உங்களுக்கு? 56 வயசு மேம். சரி, உங்க கேள்வியே கேட்கலாம்ப்பா. ஓகே மேம். அம்மா வணக்கம். வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவுமா? பாட்டிக்கு வந்து 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பக்கவாதம் மாதிரி வந்துருச்சு மேம். எதனாலன்னு சொல்லிட்டு கேட்கும்போது பிபி ரொம்ப ரைஸ் ஆயிடுச்சு, அதனாலதான் வந்துச்சுன்னு சொன்னாங்க மேம். நானும் வெளியில ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் மேம், பிசியோதெரபியும் பண்ணோம் மேம். சரிம்மா. பட் ஆனா வந்து லைட்டா இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு மேம். மறுபடியும் பிசியோதெரபி ஸ்டாப் பண்ணோடனே மறுபடியும் அவங்க நடக்கிறது கஷ்டமா இருக்கு மேம். படுத்த படுக்கையால அப்படியே இழுத்து இழுத்து நடக்கிறாங்க மேம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு கை காலும் வரல மேம், அப்படி இழுத்து இழுத்து நடக்கிறாங்க மேம். சரிம்மா, ஓரளவுக்கு சப்போர்ட்டோட நடக்கிறாங்களா? ஆமா மேம். சரிம்மா, இது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. பக்கவாதம் நோய்க்கு வந்து நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இதுக்கு சிறப்பாக வந்து ட்ரீட்மெண்ட்டே கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பக்கவாதம் நோயால் ஒரு சைடு கை கால் பாதிக்கப்பட்டவங்க, சில பேர் வந்து 2 கையுமே பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கவங்களுக்கு கூட நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் வந்து சிறப்பாக வந்து பொடிக்கிளி அப்படின்ற ஒரு ஒத்தடம் வந்து கொடுக்குறோம். ஃபுல் பாடிக்கும் பொடிக்கிளி, ட்ரை பொடிக்கிளி வந்து கொடுப்போம். அப்போ கைகளுக்கும் கால்களுக்கும் வந்து அந்த பொடிக்கிளி வந்து ஒத்தடம் கொடுக்கும்போது அந்த கை கால்களில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு கையில் வந்து எதுவுமே திங்ஸ் எதுவும் எடுக்க முடியாது. சில பேருக்கு வந்து கால்கள் வந்து நம்ம ஒரு சைடு நடக்க ஆரம்பிப்போம், அந்த கால் வந்து இன்னொரு சைடு வந்து மாற ஆரம்பிக்கும். அந்த மாதிரி போகக்கூடிய கண்டிஷனில் இருக்கக்கூடிய அந்த பக்கவாதம் நோய்க்கு கூட வந்து நம்ம சிறப்பாக அந்த பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால ஒரு 2-3 நாள்லேயே அவங்களால திங்ஸ் எல்லாம் நல்லா எடுக்க வரும், கையெல்லாம் நல்லா தூக்க வரும். இந்த மாதிரி வந்து அந்த சிவியாரிட்டி எல்லாமே நல்லா மாற ஆரம்பிச்சிடும். ஸ்டிஃப்னஸ் நல்லா குறையிறதுனால அவங்களுக்கு டெய்லியுமே பிபி சுகர் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அவங்களோட கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ண ஆரம்பிப்போம். ஃபுல் பாடிக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால நம்ம தலைக்குமே அபியங்கனம் அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். தலையில் இருக்கக்கூடிய அந்த பிளட் வெசல்ஸில் போகக்கூடிய ரத்த ஓட்டம் எல்லாமே நல்லா சீராக ஆரம்பிச்சிடும். பிளட்டில் ரத்த ஓட்டம் வந்து சீராக இல்லாமல் பிரெயினில் வந்து பிளட் கிளாட் ஆகிறது தான் இந்த பக்கவாதம்ன்ற ஒரு கண்டிஷன். எந்த சைடு பிளட் கிளாட் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து உங்களுக்கு கை கால்கள் வந்து பாதிக்கப்பட ஆரம்பிக்கும். இந்த அபியங்கனம்ன்ற ட்ரீட்மெண்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு தலையில் இருக்கக்கூடிய அந்த பிளட் வெசல்ஸுக்கு நல்ல ரத்த ஓட்டம் பரவ ஆரம்பிக்குது. தொடர்ந்து கை கால்களுக்கு சீராக வந்து ரத்த ஓட்டம் பரவுறது மூலமாக அவங்களால கை கால்களை நல்லா அசைக்க முடியுது. நீங்கள் நேரில் வந்து அந்த சிகிச்சை எடுத்துக்கோங்க, உங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வே கிடைக்கும். நல்லா இயற்கையாகவே நல்லா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. எந்த சப்போர்ட்டும் இல்லாமல், வாக்கர் ஸ்டிக் எதுவும் இல்லாமல் கேஷுவலாக நார்மலாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. டி நகர் ஹபீபுல்லா ரோடில் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு சிகிச்சை கொடுப்பாங்க. இது எடுத்துகிட்டு உள் மருந்துகளும் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக ஒரு 6 மாதத்துக்குள்ளே நல்லாவே நார்மலாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்கம்மா அவங்க.
நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேரு? வணக்கம்மா. வணக்கம் சார், உங்க பேரு? ராதாகிருஷ்ணன் பேசுறேன். ஓகே, எந்த ஊர்ல இருந்து? தேனியில இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்கா கேக்குறீங்க சார்? எனக்கு தான் 38 வயசு ஆகுது. ஓகே, உங்க क्वेश्चन கேட்கலாம் சார். வணக்கம். வணக்கம் டாக்டர். சொல்லுங்க, என்ன தொந்தரவு? தோல்லாம் அரிப்பா இருக்குது, முள் வெள்ளை வெள்ளையா. இது வந்து ஆரம்பத்துல கொஞ்சமா இருந்தது, இப்ப அப்படியே பரவுது. எந்தெந்த இடங்கள்ல இருக்கு? கையில, தலையில, இதெல்லாம் எவ்வளவு நாளா இருக்கு? இடுப்பு பகுதி. இது ஒரு வருஷமா இருக்குங்க. டாக்டர்கிட்ட காமிச்சேன் நான். ஏதோ சொரியாசிஸ்ங்கிறது சொல்றாங்க. சரிங்க. சொரியும் போது தோல் உதிருதா உங்களுக்கு? உருது, புண்ணாவது, ஒரு மாதிரி ரத்தம் வருது. ரத்தம். சரிங்க, இது சரி பண்ணிடலாம், பயப்பட வேண்டாம். சொரியாசிஸோட கம்பெனில தான் வேலை பார்க்கறேன். அங்க இருந்து பரவுச்சு. அந்த சூடு தான் எனக்கு. எங்க வேலை பார்க்கறீங்க சார்? சிமெண்ட் லோட் ஏத்துறது அந்த மாதிரி. ஓ சரி சரி. இது ஹீட்னாலயும் உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. 38 வயசுல இந்த மாதிரி இருக்கு. ஒரு வருஷமா நானும் மருந்து எடுத்துட்டு இருக்கேன். சரி பண்ணிடலாம் சார், அது பயப்பட வேண்டாம். சோரியாசிஸோட ஸ்டார்டிங் கண்டிஷன் தான் அது, நீங்கள் பயப்பட வேண்டாம். ஹீட்டுனாலலாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு சிவியராக இது வந்து பரவ ஆரம்பிக்காது. உங்களுக்கு உள்ளே இந்த ட்ரிகரிங் ஃபேக்டர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, உள்ளே நிறைய கழிவுகள் வந்து தேங்கி இருக்கிறது தான் இந்த சோரியாசிஸ் நோய்க்கு மெயின் காரணங்களாக இருக்குது. கழிவுகளுடைய தேக்கம் அப்படின்னு பார்த்தோங்கன்னா, நீங்கள் சின்ன வயசுலேருந்து சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து நிறைய அவுட் சைட் ஃபுட் எடுத்திருப்பீங்க, ஜங்க் ஃபுட்ஸ்லாம் நிறைய எடுத்திருப்பீங்க. சரியாக மோஷன் போகாமல் உங்களுக்கு நிறைய கழிவுகள் வந்து உள்ளே தேங்க ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாதிரி கழிவுகளோட தேக்கம் உள்ளே நிறைய இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ரத்தம் வந்து கேடடைய ஆரம்பிச்சிடும். அப்போ முதல்ல வந்து ரத்தத்தை வந்து சுத்திகரிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த வெளிப்பக்கமாக ஸ்கின்ல ஏற்படக்கூடிய ப்ராப்ளம், ஸ்கின்ல தோல் நோய்கள் எதுவாக இருந்தாலுமே அது நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். இப்போதைக்கு நீங்கள் டீடாக்ஸ்க்காக ஒரு ட்ரிங்க் வந்து எடுத்துக்கணும். நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் பொருட்கள்லாம் நீங்கள் போட்டு காலையில் எழுந்த உடனே இதை வந்து குடிச்சிட்டு வாங்க. லெமன் உங்களுக்கு கிடைக்கும், லெமன் எடுத்துக்கோங்க. லெமனில் வந்து ஹாஃப் லெமன் எடுத்து அந்த தோலோடு சேர்த்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கணும். இதோட சேர்த்து வந்து கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு, புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு, இஞ்சி வந்து ஒரு விரல் துண்டு அளவுக்கு, இந்த நாளையுமே நீங்கள் ஒரு நல்ல மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 200 ml தண்ணி ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபில்டர் பண்ணி ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் மாதிரி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கோங்க. வயிறு நல்லா க்ளீன் ஆக ஆரம்பிக்கும். முதல்ல வந்து ரத்தம் சுத்திகரிக்க ஆரம்பித்து வயிறு க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த தோல் நோய் எல்லாமே நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். இது நீங்கள் தொடர்ந்து ஒரு 21 days வந்து கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு உள்ள வயிறு எல்லாமே நல்லா க்ளீன் ஆக ஆரம்பிச்சு மோஷன் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். பிளட்டும் நல்லா பியூரிஃபை ஆகிறதுனால உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் ஸ்கின்ல ட்ரைனஸ் எல்லாமே நல்லா மாற ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சோரியாசிஸ் நோய்க்கு நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் சிறப்பாக ஒரு மூலிகை கஷாயமும் வெளிப்பக்கமாக தடவுறதுக்கு ஒரு ஆயிலுமே வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த மூலிகை கஷாயம் வந்து நீங்கள் ஒரு 10 ml அளவுக்கு மார்னிங் அண்ட் நைட்டு 2 நேரம் ஹாட் வாட்டரில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா 2 நாளில் அரிப்பெல்லாம் நல்லா சரியாயிடும். ட்ரைனஸ் மாறுறதுனால உங்களுக்கு அந்த ஸ்கின்னோட சேஞ்சஸ் எல்லாம் நல்லா ஒரு வாரத்துலேயே நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். மேல் பக்கமாக அந்த ஆயிலும் தேய்ச்சிட்டு வரதுனால ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் ஃபுல்லாகவே சரி பண்ணிக்கலாம். மறுபடியும் இந்த சோரியாசிஸ் நோய் வராமலே பார்த்துக்கலாம். உங்களோட ரொம்ப சிவியராக இருந்தவங்களுக்கு, உடம்பு ஃபுல்லாக இருந்தவங்களுக்குலாம் நம்ம சரி பண்ணியிருக்கணும். உங்களுக்கு அங்கே தான் சின்ன சின்ன பேச்சஸ் இருக்குன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு வாரத்துலேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே முழுமையாக சரி பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து கால் பண்ணுறீங்க? ஒரு நிமிஷமா, நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் விட்டு விட்டு கேட்குதுமா. ஸ்பீக்கரில் போட்டு பேசுகிறீங்களா ஃபோன்? ஓகே ஓகேம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஸ்வேதா மேடம், நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். ஓகேம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எங்க பாட்டிக்காக மேடம். அவங்க வயது என்னம்மா? அவங்களுக்கு 50 வயசு ஆகுது. முடக்குவாதம் இருக்கு மேடம். அம்மா சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவுமா உங்களுக்கு? அவங்களுக்கு முடக்குவாதம் மேடம். சரி, ஒரு வருஷமா இருக்கு. கை கால்ல இருக்க மூட்டுலாம் வலிக்குதுன்றாங்க, வீங்கி இருக்கு. சரிம்மா. ஒரு மாதிரி வரைச்ச மாதிரி இருக்கு மேடம் கை. ஒரு வருஷமா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரிம்மா. நடக்கிறாங்களாம்மா? அவ்வளோ நடக்க மாட்டாங்க மேடம், கொஞ்சம் நடப்பாங்க, அப்புறம் வீட்லயே தான் இருப்பாங்க மேடம். சரிம்மா. முடக்குவாதம் நோய் வந்து நம்ம முழுமையாகவே சரி பண்ணிக்கலாமா, நீங்கள் பயப்பட வேண்டாம். ஒரு வருஷமாக நீங்கள் இதை வச்சுட்டு இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. உடம்புல வந்து வாதம்ன்ற ஒரு கண்டிஷன் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும்போது தான் உங்களுக்கு இந்த முடக்குவாதம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உடம்புல வந்து வர ஆரம்பிக்குது. இதுக்கு வெளிப்பக்கமாக இருந்து பண்ணக்கூடிய எந்த விஷயங்களுமே உங்களுக்கு இந்த முடக்குவாதத்தை வந்து உண்டு பண்ணாது. நம்ம உடம்புலே வாதத்தோட உற்பத்தி ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு எல்லா ஜாயின்ஸ்லேயும் வீக்கம் வர ஆரம்பிக்கும். இவங்களுக்கு ஒரு வருஷமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஃபுல்லாக முழுவதுமாகவே சரி பண்ணிக்கலாம். வாதம் சேர்ந்த பொருட்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். அதாவது கிழங்கு வகைகள் நிறைய எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது முழுவதுமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கீரைகள்லாம் நீங்கள் எல்லா கீரைகளுமே எடுத்துக்கலாம். பருப்பு நிறைய சேர்த்துக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து கம்மி பண்ணிக்கலாம்.
வாதம் சேர்ந்த பொருட்கள் அப்படின்னும் போது நமக்கு உடம்புல என்னெல்லாம் கேஸோட உற்பத்தி அதிகப்படுத்துதோ, பயிறு வகைகள் இதெல்லாமே உங்களுக்கு கேஸ் ப்ரொடியூஷன் வந்து ரொம்ப அதிகப்படுத்தும். அப்போ அந்த மாதிரியான பொருட்களை முழுவதுமாக தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பால் சேர்ந்த பொருட்கள் வந்து உங்களுக்கு நிறைய கழிவுகளை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் வயிற்றில். அதே மாதிரி அந்த பால் சேர்ந்த பொருட்களையும் முழுவதுமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடக்குவாதம் நோய்க்கு நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் நிரந்தரமான தீர்வே இருக்குது. முடக்குவாதம் நோய்க்கு சிறப்பாக உள் மருந்துகளோடு சேர்த்து வெளிப்பக்க ட்ரீட்மெண்ட்டுமே நீங்கள் கொடுத்துக்கணும். கண்டிப்பாக அந்த வெளிப்பக்க ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபுல் பாடிக்கும் ஸ்டீம் தான் மெயின். இந்த ஸ்டீம் பண்ணும்போது ஃபுல் பாடி ஸ்டீம் பண்ணும்போது உங்களுக்கு தேவையில்லாத அந்த வாத நீரோட உற்பத்தி எல்லாமே நல்ல நீராவி குளியல் மூலமாக வெளியில் போக ஆரம்பிச்சிடும். உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய போர்ஸ் மூலமாக ஃபுல்லாகவே உங்களுக்கு வேர்த்து வெளியில் வர்றதுனால பெயின் அதிலே பாதிக்கு பாதி நல்லா ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து உள் மருந்துகளும் எடுத்துகிட்டு வர போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ளே பெயின் எல்லாம் குறைஞ்சி வீக்கம் எல்லாம் வற்றி உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆரிய ஃபேக்டர் எல்லாமே நெகட்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரு மாத சிகிச்சைக்கு அப்புறமா நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முடக்குவாதத்துக்கான டெஸ்ட் எடுத்திருப்பீங்க. ஆரிய ஃபேக்டர்லாம் ரொம்ப ஹையாக இருக்கும், பாசிட்டிவில் இருக்கும். அது எல்லாமே நெகட்டிவ்னு இருக்கக்கூடிய ரிசல்ட்டே நீங்கள் பார்த்துக்கலாம். முழுவதும் முடக்குவாதம் சரி பண்ணிடலாம். மறுபடியும் முடக்குவாதம்ன்ற பிரச்சனையை வராமலே பார்த்துக்கலாம் நீங்கள். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர்? எந்த ஊர்லேருந்து? நான் திண்டுக்கல்லேருந்து பேசுகிறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? என் பேர் ஓவியா, என் தங்கச்சிக்காக கேட்குறேன். சரிம்மா, அவங்க வயது என்ன? அவங்க வயது 27. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியே கேட்கலாமா. அம்மா வணக்கம். வணக்கம்மா. என் தங்கச்சிக்கு வந்து 2 வருஷமா பீரியட்ஸ் இரெகுலராக இருந்துச்சு. சரி. 2 மாசத்துக்கு ஒரு டைம் அப்படிதான் வந்துச்சு. அதுவும் ஃப்ரீயா வராது, அழுக்கு மாதிரி வருது. சரி. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஃபைப்ராய்டு கட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா, சைஸ் என்ன சைஸ்மா இருக்கு? அளவு எனக்கு தெரியல. தெரியல. சரிம்மா, எவ்வளோ நாளாக இந்த தொந்தரவுகள் இருக்குமா? ஒரு 2 வருஷமா இருக்கு. 2 வருஷமா இருக்கு. ஏஜ் என்ன? டேப்லெட் போட்டா ஃப்ரீயா ஆகுது, டேப்லெட் விட்டுட்டா அப்புறம் வர மாட்டேது. சரிம்மா, அவங்களுக்கு 27 வயசு ஆகுது. ஓகேம்மா, இப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டேப்லெட் எல்லாமே ஹார்மோன் டேப்லெட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த ஹார்மோன் டேப்லெட்ஸ் போடும்போது உங்களுக்கு பீரியட்ஸ் நார்மலாக இருக்கும். நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா பீரியட்ஸே வராது. உங்களுக்கு 2-3 மாதங்களுக்கு கூட வராமல் கூட இருக்கும். ஃபைப்ராய்டுன்ற கண்டிஷனில் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த பீரியட்ஸ்லேயுமே உங்களுக்கு கரெக்ஷன் இல்லாமல் இர்ரெகுலராக வந்துட்டுருக்கும். இது எல்லாவற்றுக்குமே நீங்கள் சிறப்பான மருத்துவம் வந்து மூலிகை மருத்துவத்திலே பார்த்துக்கலாம். இதுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எவ்வளோ பெரிய ஃபைப்ராய்டு கட்டியாக இருந்தாலுமே நம்மளுடைய மூலிகை மருத்துவத்திலே இது எல்லாத்தையும் கரைச்சி நம்ம மாதவிடாய் மூலமாக சீராக வெளிவர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபைப்ராய்டு யூட்ரஸ்க்கு கலர்ச்சி காய் அப்படின்ற ஒரு பொருள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதை வாங்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய பருப்பை மட்டும் நீங்கள் எடுத்துட்டு அதோட சேர்த்து மிளகு 2யும் ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்துக்கணும். நல்லா பவுடர் பண்ணி வீட்டிலே வச்சுக்கோங்க. டெய்லியும் காலையில் ஒரு ஸ்பூன், நைட்டில் வந்து 1 ஸ்பூன் பாலில் கலந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஃபைப்ராய்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அந்த கலர்ச்சி காயின்ற அந்த பொருள் வந்து உங்களுக்கு ஃபைப்ராய்டு கட்டிகளை கரைக்கிறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு மருந்து. நீங்கள் இதோடு சேர்ந்து மிளகு சேர்த்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு 3 மாதத்துக்குள்ளே நல்லாவே கரைக்க ஆரம்பிச்சிடும். இதோடு சேர்ந்து நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்ஸுமே நீங்கள் எடுத்துக்கணும். நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் யூட்ரஸ்க்கான வர்மா ஒரு சிகிச்சை வந்து கொடுக்குறோம். இது யூட்ரஸ்க்கான ஃபைப்ராய்டு, பிசிஓடி இந்த மாதிரியான தொந்தரவுகளுக்கு நல்லாவே வேலை செய்ய ஆரம்பிக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய உள் மருந்துகளோடு சேர்த்து இந்த வர்மா தெரப்பியும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 3 மாதங்களுக்குள்ளே எவ்வளோ பெரிய சைஸில் ஃபைப்ராய்டு இருந்தாலும் சரி 10-12 சென்டிமீட்டர் வரையுமே நம்ம கரைச்சி வெளியில் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸில் இருந்தாலும் சரி அதை மூலிகை மருத்துவத்திலே கரைச்சி அது நார்மலாக பீரியட்ஸ் மூலமாக வெளியில் கொண்டு வந்துடும். பீரியட்ஸுமே உங்களுக்கு முறையாக மாதம் வரதுக்கான வழியுமே அதை வந்து செய்ய ஆரம்பிச்சிடும். நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க, முழுவதுமான பலன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும்மா. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். மேம் என்னோட பேர் ரேவதி மேம். எந்த ஊர்லேருந்துமா? நான் திருவண்ணாமலையிலேருந்து பேசுகிறேன் மேம். ஓகே, யாருக்காக கால் பண்ணியிருக்கீங்க? எங்கள் அப்பாக்காக கால் பண்ணியிருக்கேன் மேம். அப்பாவோட வயது என்னம்மா? எங்கள் அப்பாவோட வயது 45 மேம். சரிம்மா, தொடர்ந்து உங்கள் கேள்வியே கேட்கலாம்மா. அம்மா வணக்கம். வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவுமா? மேம் எங்கள் அப்பாவுக்கு 45 வயசு ஆகுது. சரிம்மா. சொரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்கு மேம் ஒரு 3 வருஷமா. சரிம்மா, எந்தெந்த இடங்கள்ல இருக்குமா? காலில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேம் லைட்டா. ஓகே. அது ரொம்ப அரிப்பு வந்து அப்படியே பேச்சஸா ஆகுது. இப்போ பார்த்தா உடம்பு ஃபுல்லா இருக்கு மேம். சரிம்மா. ஆயில்மெண்ட்லாம் ஹாஸ்பிட்டல்ல கொடுத்தாங்க, அதெல்லாம் போட்டுட்டு தான் மேம் இருக்கோம். இருந்தாலுமே அது கியூர் ஆகல மேம். சரிம்மா, சரி பண்ணிடலாம்மா. உடம்பு ஃபுல்லாகவே இருக்குன்னா சரி பண்ணிடலாம். இப்போ தான் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு, உடம்பு ஃபுல்லாகவே பரவ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வே நம்ம வந்து மூலிகை மருத்துவத்திலே கொடுத்துக்கலாம்.
வேறு எந்த விதமான லோஷன்ஸோ இல்லை டேப்லெட்டோ நீங்கள் வாங்கி போடுறீங்க அப்படின்னா அப்போதைக்கான அறிகுறிகள் தான் உங்களுக்கு வந்து மட்டுப்பட ஆரம்பிக்கும். அதாவது நீங்கள் டேப்லெட் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அரிப்பு குறைய ஆரம்பிக்கும், தோலில் வந்து எந்த சேஞ்சஸும் தெரியாது, அரிப்பு மட்டும் குறைய ஆரம்பிக்கும், நல்லா தூக்கம் வரும் உங்களுக்கு. மறுபடியும் அந்த 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அந்த டேப்லெட் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அரிப்பு வந்து செட்டில் ஆகும். இல்லைனா மறுபடியும் இந்த அரிப்பு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் அந்த மாத்திரை போடுறதோ இல்லை வெளியில் வந்து லோஷன்ஸ் ஏதாவது தடவுறதோ ஒரு நிரந்தரமான தீர்வே கிடையாது. சோரியாசிஸ் நோய்க்கு நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளை முறையாக வந்து வெளிப்படுத்தணும். மோஷன் ஃப்ரீயாக போகிறாரான்றதை கேட்டுக்கோங்க. ஒரு நாளைக்கு 2 டைம் மோஷன் போகிற மாதிரி பார்த்துக்கணும். மோஷன் டைட்னஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். நிறைய டீ காஃபி குடிக்கிறாங்க அப்படின்னா அதை முழுவதுமாக அவாய்ட் பண்ணிக்கணும். சீ ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறத முழுவதுமாக அவாய்ட் பண்ணிக்கணும். கடல் உணவுகள் முற்றிலுமாக தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கரப்பான் பொருள்னு சொல்லக்கூடிய அந்த கத்திரிக்காய், வாழைக்காய், அரிப்பு எடுக்கக்கூடிய அந்த கிழங்குகள் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா சோரியாசிஸ் நோய்க்கு நிரந்தரமாக சரி பண்ணக்கூடிய மூலிகை மருந்துகள் எல்லாமே இருக்குது. நீங்கள் இந்த மூலிகை மருந்துகளோடு சேர்த்து கோலன் ஹைட்ரோதெரப்பி அப்படின்ற ஒரு கழிவு நீக்க சிகிச்சை வந்து கொடுக்குறோம். இதை வந்து நீங்கள் அந்த கழிவு நீக்க சிகிச்சையை எடுத்துக்கிட்ட ஆரம்பித்த உடனேயே உங்களுக்கு அரிப்பு எல்லாமே நல்லா செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். தோல் பிரச்சனை வந்து நம்ம வயிற்றில் என்ன கழிவுகள் போடுறோமோ அதுதான் உங்களுக்கு தோலில் வந்து காட்ட ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் தோலில் பிரதிபலிக்குது. நம்மளுக்கு அந்த கோலன் ஹைட்ரோதெரப்பி அப்படின்ற ட்ரீட்மெண்ட் உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றுறதுனால தோலில் இருக்கக்கூடிய பிரச்சனை அதிலே பாதி உங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து வெளிப்பக்கமாக தடவக்கூடிய இந்த ஆயில் வந்து ஒரு 2 hours ஒன்ஸ் நீங்கள் தேய்ச்சிட்டே வரீங்க அப்படின்னா ட்ரைனஸ் எல்லாம் மாற ஆரம்பித்து கலரில் நல்லா வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். பரவிட்டே வர்றது அந்த சைஸ் எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். உடம்புல பல இடங்களில் பரவுறது எல்லாமே நல்லா குறைய ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கலரே வந்து நார்மல் ஸ்கின் கலருக்கு மாற ஆரம்பிச்சிடும். 2 மாதம் தொடர்ந்து நீங்கள் மருந்துகள் எடுத்துகிட்டு வரணும். நேரில் போய்ட்டு நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனைக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க ஆரம்பிச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? வணக்கம்மா. வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? என் பேர் கீர்த்தனா, கிருஷ்ணகிரியிலேருந்து பேசுகிறேன் மேடம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்கணும். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? ஓகே. அம்மா வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவுமா? மேடம் சளி தொந்தரவு இருக்கு மேடம். ஓகே. எவ்வளவு நாளா மூச்சு இழுத்து விட முடியல. எனக்கு ஒரு 5 வருஷமா இருக்குது. மூச்சு இழுத்து விட முடியல. நைட் ஆனா தூங்க முடியல. ரொம்ப மூச்சு வாங்குது. சரிம்மா. அப்படியே நெஞ்செல்லாம் அடைக்குது. சுத்தமா ஏதாவது எடுத்துக்கிறீங்களாமா? போய் இது வெளியில காமிச்சதுக்கு ஹாஸ்பிட்டல்ல காமிச்சதுக்கு ஆஸ்துமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிம்மா. சொல்லிட்டு சரி மெடிசன் பண்ணிடலாம். ஓகே மேம். இப்போ டேப்லெட்ஸ் பஃப் ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா மேம், எல்லாமே யூஸ் பண்றேன். சரிம்மா, நீங்கள் பஃப்லாம் எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மளுடைய மூலிகை மருந்துகள் எடுத்துகிட்டு வரும்போது நீங்கள் அடிக்கடி பஃப் எடுத்துக்கிறது, இன்ஹேலர் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே விட்டுறலாம். நெபுலைசர் அடிக்கடி நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலுமே அந்த நெபுலைசருமே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய வேலையே இருக்காது. உள்ளே இருக்கக்கூடிய சளி எல்லாத்தையுமே கரைச்சி வெளியேற்றக்கூடிய மருந்துகள் நம்மளுடைய சித்த மருத்துவத்திலே நிறைய சிறப்பான மருந்துகள் எல்லாமே இருக்குது. அதனால் நீங்கள் நம்மளுடைய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சுக்கோங்க. உள்ள சளியை கரைக்கிறதுக்கு நான் சொல்கிற மாதிரி சில மருந்துகள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வீட்டிலே வச்சுக்கலாம். உங்களுக்கு சுக்கு கிடைக்கும், வீட்டிலே மிளகு கிடைக்கும், அதே மாதிரி ஓமம் கிடைக்கும், திப்பிலி அப்படின்ற பொருள் நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிக்கலாம். அக்ரஹாரம் அப்படின்ற பொருளும் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிக்கலாம். இந்த 5 பொருளையுமே ஒரு 100 கிராம் அளவுக்கு எல்லாத்தையும் வந்து ஒன்றா கலந்து நல்லா வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேனில் மிக்ஸ் பண்ணி காலையில் நைட்டு 2 நேரமும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய கோழையெல்லாம் நல்லா கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். மூக்கில் நீர் வடிஞ்சிட்டே இருக்கிற பிரச்சனை, ரொம்ப அடுக்கு தும்மல் வரக்கூடிய பிரச்சனை, இருமல் வறட்டு இருமலாக இருக்குனாலுமே இந்த மருந்துகள் எடுத்துகிட்டு வரும்போது 2-3 நாள்லேயே உங்களுக்கு நல்லா க்யூர் ஆக ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து இதை எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியே நல்லா பெருக ஆரம்பிச்சிடும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன ஒரு டஸ்ட் அலர்ஜி இருந்தாலும் உங்களுக்கு சிவியரான ஒரு கோல்டு வராமல் பார்த்துக்கலாம். இந்த மருந்துகள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க. காரமான உணவுகள் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. மிளகு நிறைய உணவுகளில் போட்டு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா அந்த உள்ளே இருக்கக்கூடிய சளி நல்லா கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இதற்கு நம்மளுடைய மூலிகை மருத்துவத்தில் ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் சிறப்பான மூலிகை கஷாயங்களுமே இருக்குது. அருகில் இருக்கக்கூடிய ஆர்ஜேஆர் மருத்துவமனைக்கு போயிட்டு இதற்கான மருந்துகள் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிரந்தரமாகவே ஆஸ்துமா நோய்க்கு நிரந்தரமான தீர்வே இருக்குது. ரொம்ப சிவியராக இருக்கவங்களுக்கு கூட நம்ம சரி பண்ணியிருக்கோம். உங்களுக்குமே இந்த டஸ்ட் அலர்ஜி இல்லாமல் பஃபி இன்ஹேலர் இல்லாமலே முழுவதுமாக சரி பண்ணிக்கலாம். நேரில் போய் சிகிச்சை எடுத்துக்கோங்கம்மா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? ஹலோ, என் பேர் வந்து மது மேம். எந்த ஊர்லேருந்து? மதுரையிலேருந்து கால் பண்ணியிருக்கேன் மேம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேம் கேட்கணும். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வி கேளுங்கம்மா. வயசு வந்து 30 ஆகுது. சொல்லுங்க. வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா.
எனக்கு வந்து இடுப்பு வந்து ரொம்ப வலி அதிகமா இருக்குமா. சரிம்மா. ரொம்ப உட்கார முடியல, குமிஞ்சு எந்த பொருளை எடுக்க முடிய மாட்டேங்குது, ரொம்ப வலி அதிகமா இருக்கு. சரிம்மா. உடம்பு வெயிட் அதிகமாக இருக்கீங்களா? வெயிட் வந்து ஒரு 70 இருக்கேன் மேம். ஓகேம்மா. இடுப்பில் வந்து கீழ் இடுப்பில் வலி இருக்கா இல்லை நடு முதுகில் வலி இருக்காம்மா உங்களுக்கு? நடு முதுகுல இருந்து தண்டுவட வரையும் நல்லா வலி இருக்கு. வெளியில காமிச்சு பார்த்ததுக்கு வந்து டிஸ்க் பல்ஜ்னு சொல்லியிருக்காங்க மேம். சரிம்மா. காலில் வலி பரவுதா உங்களுக்கு? காலில் வந்து தசைப்பிடிப்பு மாதிரி அடிக்கடி பிடிக்குது காலில். சரிம்மா. அந்த டிஸ்க் பல்ஜு எல்லாவற்றுக்குமே நம்ம ஆப்ரேஷன் பண்ணாமலே நிரந்தரமாக ஒரு தீர்வு வந்து கொடுத்துக்கலாம் மூலிகை மருத்துவத்திலே. நம்மளுடைய சித்த மருத்துவ முறைப்படி உங்களுக்கு எந்த விதமான ஆப்ரேஷனும் இல்லாமல் அந்த டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே ஸ்பைனல் கரெக்ஷன் அப்படின்ற ஒரு சிகிச்சையை வந்து கொடுக்குறோம். நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் ஸ்பைனல் கரெக்ஷன் அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கழுத்து எலும்புலேருந்து கீழே நீங்கள் உட்காரக்கூடிய இடம் வரைக்கும் அந்த ஸ்பைனல் கார்டு ஃபுல்லாகவே அந்த கரெக்ஷன் பண்ணி விட்டுட்டு அந்த இடுப்பு பகுதியில் உங்களுக்கு வலி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல லம்பார் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். லம்பார் போன் அப்படின்றது ஒரு 5 எலும்புகள் சேர்ந்தது. அந்த எலும்புகளில் கம்ப்ரெஷன் இருக்குது அப்படின்னா நடுவில் பெட்டு மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு பிதுங்கி வெளியில் வர்றது தான் டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடங்கள் பிதுங்கி வெளியில் வர்றதுனால நரம்புகள் எல்லாவற்றையும் அழுத்திட்டு உங்களுக்கு கால்களுக்கு ரத்த ஓட்டம் சரியாக போகாமல் இருக்குது. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, சாதாரணமாக சரி பண்ணிடலாம். நீங்கள் ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம கையே வைக்க முடியாது. ஆப்ரேஷன் பண்ணாமலே இதுக்கு நிரந்தரமான தீர்வே நம்மளுடைய மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். ஸ்பைனல் கரெக்ஷனோடு சேர்த்து கடிவஸ்தி அப்படின்ற ஒரு சிகிச்சை கொடுக்குறோம். இது அந்த எலும்பு தேய்மானம் இருக்கக்கூடிய இடங்களில் பாத்தி கட்டி நடுவில் ஆயில் ஊற்றி கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டு. இது பண்ணும்போது நல்லா அந்த ஆயில் இறங்குறது அப்சார்ப் ஆகுறது உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு உள்ளே அந்த டிஸ்க் பல்ஜ் எல்லாமே உள்ளே போயிட்டு மறுபடியும் வெளியில் வராமல் இருக்கக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணிட்டு வரும்போது வலி எல்லாம் குறைஞ்சு காலில் அந்த பிடிப்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். இந்த ட்ரீட்மெண்ட் தொடர்ந்து ஒரு 10 நாள் எடுத்துகிட்டு வெளிப்பக்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு உள் மருந்துகள் ஒரு மாதம் சாப்பிட்டுட்டு வாங்க. தேஞ்ச எலும்புகள் எல்லாமே நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். டிஸ்க் பல்ஜுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்க ஆரம்பிச்சிடும். மறுபடியும் டிஸ்க் பல்ஜ் வராமல் இருக்கிறதுக்கு வெயிட் எதுவும் தூக்காமல் பார்த்துக்கோங்க. உங்களுடைய வெயிட்டுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்களுமே ஒரு 60 kgsக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த பிரச்சனை வராமலே பார்த்துக்கலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? ஹலோ வணக்கம், உங்கள் பேர்? எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? மேம் என் பேர் உமாங்க மேம், கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணுறேங்க. ஓகேம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு வேண்டியதாங்க மேம். எனக்கு உங்கள் வயது என்னம்மா? 44ங்க. சரி, உங்கள் கேள்வியே கேட்கலாம் டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம். மேம் குட் ஈவினிங் மேம். குட் மார்னிங் மேம். சாரி மேம். சொல்லுங்கள். கழுத்து பகுதியில் ரொம்ப வீக்கம் இருக்குங்க, 2 தோல் பட்டையும் வலிங்க. சரிம்மா. ஆனால் இது ஆர்த்திட்டிஸ் தான் ஸ்டார்டிங்கில் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க மேம். சரிம்மா. ஆனால் ஹோமியோபதி ஒரு 4 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆனால் ஒன்றும் சரியாகலைங்க மேம். அப்படியே விட்டுட்டேங்க மேம். சரிம்மா. தலை சுத்தல் தலைவலி ஏதாவது இருக்குங்களாம்மா? கழுத்து வலி அதிகமான இருக்குதுங்க மேம். தலை சுத்தல் அதிகமாக வாமிட் வந்துடுதுங்க. வாமிட்டிங் சென்சேஷன் வந்துடுதுங்க. ஜாயிண்ட் அப்பப்போ பெயின் ஆகுங்க. சரிம்மா. குளிர்காலமான கொஞ்சம் ரொம்ப வீக்கம் அதிகமாயிரும் கழுத்துக்கிட்டேங்க. சரிம்மா. இது பயப்படக்கூடிய விஷயமே கிடையாது. கழுத்து எலும்புன்றது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு இடம். கழுத்துன்றது கழுத்து எலும்பில் தேய்மானம் இருந்துச்சுன்னா தான் நடுவில் போகக்கூடிய நரம்புகள் வந்து கம்ப்ரெஷன் பண்ணும். அந்த நர்வ் கம்ப்ரெஷன் ஆகுது அப்படின்னா தான் உங்களுக்கு ஷோல்டருக்கு போகக்கூடிய நரம்புகளுக்கு ரத்தம் சரியாக போகாது. 2 சைடு ஷோல்டர்லேயும் வலிக்கும். சில பேருக்கு ஒரு சைடு மட்டும் ஷோல்டரில் வலிக்கும். எந்த சைடு நர்வ் கம்ப்ரெஷன் ஆகுதோ அந்த சைடு வந்து உங்களுக்கு வலிகள் வர ஆரம்பிக்கும். அப்போ 2 சைடு ஷோல்டரில் பெயின் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கைகள் விரல் நுனி வரைக்கும் கூட சில பேருக்கு வலி வந்து பரவ ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு சிவியர் ஆகாமல் உங்களுக்கு இப்போதைக்கு ஷோல்டரில் மட்டும்தான் பெயின் இருக்குது. இது முறையாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை நம்மளுடைய மூலிகை மருந்துகள்லேயே சரி பண்ணிக்கலாம். இப்போதைக்கு சுக்கு இருக்குது பார்த்தீங்களா, சுக்கை வந்து நல்ல நீரில் வந்து உரசிட்டு கழுத்து பகுதிகளில் நல்ல ஒரு திக்கான 10 மாதிரி போட்டுக்கோங்க. நைட்டில் போட்டுட்டு காலையில் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காலையில் எழுந்த உடனே நீங்கள் முடக்கரத்தான் கீரை உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா அந்த கீரையை நல்லா அரைச்சிட்டு அதை வந்து நல்லெண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு அதை வந்து மேலே ஒரு 10 மாதிரி போட்டுட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா ஒரு டைட்டாக ரேப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா அந்த டைட்டாக வந்து உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். கழுத்து எலும்பில் ஏதாவது வீக்கம் இருக்குது டிஸ்க் பல்ஜினால சில பேருக்கு வந்து முதுகில் கழுத்து பின்னாடி வந்து ஹம்ப் மாதிரி வர ஆரம்பிக்கும், வீக்கம் மாதிரி வர ஆரம்பிக்கும். அதனால கூட ஷோல்டரில் வந்து பெயின் வர ஆரம்பிக்கும். கழுத்துலேருந்து ஷோல்டர் வரைக்கும் இதை அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ஹாட் பேக் வச்சு நீங்கள் ஒத்தனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். பெயின் வந்து நர்வ் கம்ப்ரெஷனில் உங்களுக்கு நல்லா ரத்தம் போகிறதுனால பெயின் எல்லாம் நல்லா ரிலீஃப் ஆக ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து உங்களுக்கு இதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் கடிவஸ்தி அப்படின்ற ஒரு சிகிச்சை கொடுக்குறோம். இது வந்து நேரில் வந்து இந்த சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அந்த எலும்பு தேய்மானத்துலேருந்து நர்வ் கம்ப்ரெஷன் எல்லாமே சரியாகிட்டு முறையாக அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால கம்ப்ளீட்டாக அது சரியாக ஆரம்பிச்சிடும். மறுபடியும் இந்த கழுத்து வலி வராமலே நீங்கள் பார்த்துக்கலாம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
பேரு நிர்மலா எந்த ஊர்ல? ஓகேம்மா, எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க? மயிலாடுதுறையில இருந்து பேசுறாங்க. சரி, யாருக்கா கேக்குறீங்கம்மா? எனக்காக தான் மேம். உங்க வயது சொல்லிட்டு கேள்வியே கேட்கலாம் டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம். மேம் வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா. எனக்கு 38 ஏஜ் ஆகுது மேம். சரிம்மா. நிற்க முடியல, இடுப்புலாம் ஒரே வலி மேம், கால் வரைக்கும் வலிக்குது. சரிம்மா. எவ்வளோ நாளாக வலி இருக்குமா? 3 மாசமா இருக்கும் மேம். சரி, என்ன வேலை பார்க்குறீங்கம்மா? வெயிட் எதுவும் தூக்குறீங்களா, இல்லை ரொம்ப தூரம் நடக்கிற வேலை எதுவும் பார்க்குறீங்களா? இல்லை மேம், விவசாயப்பா தான் இருக்கேன். சரிம்மா. இடுப்புலேருந்து கால் வரைக்கும் வலி இருக்குது. ஏதாவது எக்ஸ்ரே எதுவும் எடுத்திருக்கீங்களாம்மா? மேம் எக்ஸ்ரே ஸ்கேன் ஏதாவது எடுத்திருக்கீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேம். சரிம்மா, இது சரி பண்ணிக்கலாம். இடுப்புலேருந்து கால் வரைக்கும் வலி இருக்குது அப்படின்னா, ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்கீங்க, ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னா அதை தவிர்த்துக்கணும். ரொம்ப நேரம் சேர்லேயே உட்காந்துட்டு இருப்பாங்க சில பேர் வீட்டில். அந்த மாதிரி சேர்லேயே உட்காந்துட்டு இருக்கிறதுனால அந்த நரம்புகள் எல்லாமே கால்களுக்கு ரத்த ஓட்டம் கீழே அனுப்புறது மறுபடியும் கீழேருந்து உங்களுக்கு மேலே வந்து வராது. ரத்த ஓட்டம் சீராக வந்து வராது. கால் பாதம் வரைக்கும், விரல் நுனி வரைக்கும் ரத்த ஓட்டம் வந்து வராது. இந்த மாதிரி இருக்கிறதுனால இடுப்புலேருந்து கால் வரைக்கும் வலி பரவ ஆரம்பிக்கும். சில பேருக்கு காலே வந்து வீக்கம் வர ஆரம்பிக்கும். நீங்கள் கால்கள் வந்து கொஞ்சம் மேலே தூக்கி இருக்கிற மாதிரி உட்காந்துக்கணும். கால் ஈக்குவலாக நம்ம உட்காந்துருக்க ஹைட்டுக்கு ஈக்குவலாக வச்சு நீங்கள் உட்காரணும். அதே மாதிரி நைட்டு தூங்கும்போது காலை வந்து பில்லோக்கு மேலே வச்சு ஹைட்டு தூக்கி வச்சு படுத்துக்கோங்க. இப்போதைக்கு வலி இருக்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, தேங்காய் எண்ணெயில் வந்து பூங்கற்பூரம் போட்டு காய்ச்சிக்கணும். காய்ச்சிட்டு அதில் வந்து ஓமம் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா ஓமம் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு அதில் போட்டு லைட்டாக காய்ச்சிக்கோங்க. அந்த ஆயிலை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலில் வச்சுக்கோங்க. ரெகுலராகவே வச்சுட்டு நீங்கள் கால் பாதத்தில் கீழே கால் பாதத்துலேயும் நல்லா ரப் பண்ணி தேய்ச்சிக்கணும். அதே மாதிரி கால் ஃபுல்லாகவே கீழேருந்து மேலே வரைக்கும் இடுப்பு வரைக்குமே இதை தேய்ச்சி நீங்கள் ஆயில் மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு கல் உப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு கடாயில் வறுத்து ஒரு காட்டன் கிளாத்தில் கட்டி அதை வச்சு ஒத்துற மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இடுப்புலேருந்து கால் வரைக்கும் பரவக்கூடிய வலி எல்லாமே நல்லா நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். கால்களுக்கு ரத்த ஓட்டம் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். கால் பாதத்தில் நீங்கள் ரப் பண்ணி தேய்க்கிறதுனால என்ன ஆகுது, கால் பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த நர்வ் எண்டிங்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு ரத்தத்தோட சப்ளை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிக்கும். இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. காலோடைய வலி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நல்லா குறைய ஆரம்பித்து நார்மலாக நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர், அந்த ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். ஆஸ்துமாக்காக இந்த பஃப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது டிபெண்ட் பண்ணியே இருப்பாங்க. ப்ரீத் பண்ண முடியாது, ஆனால் எப்போவுமே அது கையில் இருந்துகிட்டே இருக்கும். அது பண்ணதுக்கு அப்புறமா தான் அவங்களால வந்து ப்ரீத் பண்ண முடியும். இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன், இந்த டிபெண்டன்சி ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படின்னா இதுக்கு என்ன காரணம்? இந்த பஃப்போ இல்லை மெடிசனோ டிபெண்ட் பண்ணாமல் ஆஸ்துமாக்கு தீர்வு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. சில பேர் வந்து பஃப் எடுத்துகிட்டு போனால் தான் என்னால் வந்து ப்ரீத் பண்ணவே முடியும்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு காமன் பிளேஸ்க்கும் என்னால் போக முடியல, ஒரு பப்ளிக் இடத்துல வந்து என்னால் போய் ஃப்ரீயாக பேச முடியல. சில பேர் வந்து மீட்டிங்கே வந்து இதனால் தள்ளி தள்ளி வைப்பாங்க. இந்த மாதிரி ரெகுலராக அந்த பஃப் எடுத்துக்கிறது ஒரு நாளைக்கு 3 டைம் 4 டைம் கூட எடுத்துப்பாங்க. கையிலே தான் வச்சுருப்பாங்க அது. அதே மாதிரி சில பேர் கர்ச்சீஃபோடே தான் இருப்பாங்க. இந்த மூக்கில் நீர் வடிஞ்சிட்டே இருக்கும். தலையை கீழே குனிஞ்சாலே அவங்களுக்கு சொட்டு சொட்டாக வந்து தண்ணி வடிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பஃப்போ இன்ஹேலரோ இல்லை கர்ச்சீஃபோ தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டே யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கான அவசியமே இருக்காது. நம்மளுடைய மூலிகை மருந்துகள்லே உங்களுக்கு பஃப் இன்ஹேலர் எடுத்துகிட்டு இருந்தாலும் அதை ஃபுல்லாகவே நீங்கள் நிப்பாட்டிட்டு நம்மளுடைய மருந்துகள்லே வந்து சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். சில பேர் வந்து நெபுலைசர் வைப்பாங்க குழந்தைங்களுக்குலாம். அவங்க பஃப் எல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்றதுனால சின்ன குழந்தைங்க ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைங்களுக்கு மாதத்துக்கு ஒரு 2 வாட்டி கூட போயிட்டு நெபுலைசர் மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த அதில் மருந்துகள் எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. இதெல்லாம் எடுத்துக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நம்மளுடைய மூலிகை மருந்துகள் உள்ளே இருக்கக்கூடிய சளி எல்லாவற்றையுமே கரைச்சி வெளியில் கொண்டு வரதுனால அதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். உள்ளே ஃபுல்லாக ட்ரை ஆகி வெளியில் வர்றதுனால மறுபடியும் ரீஇன்ஃபெக்ஷன் ஆகாமல் நீங்கள் வந்து இதிலே சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர்? என் பேர் பழனி மேடம். எந்த ஊர்லேருந்து கால் பண்ணுறீங்க சார்? நான் வந்து வெங்கடாபுரம் சிங்கப்பெருமாள் பக்கம் மேடம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேடம் கிடைக்கும். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியே கேட்கலாம். எனக்கு வந்து 53 வயசு ஆகுது மேடம். சார் வணக்கம். ஃபர்ஸ்ட்ல இந்த காதுல கொஞ்சம் வலி மாதிரி இருந்தது. சரிங்க. அதுவே இன்னும் கொஞ்சம் நேரம் போன அப்படியே தண்ணி மாதிரி வடி. ஆனா தண்ணி வந்து வெளியே வராது மேடம். உள்ளவே ஒரு மாதிரி ஆயிட்டு அரிப்பு மாதிரி எடுக்கும். சரிங்க. அப்ப நான் வந்து அதை ஏதாவது பத்து பஞ்சு வச்சு இது பண்ணும்போது அந்த கிளீன் பண்ணும்போது தண்ணி அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் ஆகி வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். சரி சரி. நாங்க ஒரு 2 ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் காமிச்சதுக்கு ஓட்டை விழுந்துருக்கு, அதை அடைக்கணும். நாங்க ஒரு சிலர் வந்து டியூப் மாதிரி வச்சு அப்ப அந்த சளி வந்து மண்டல இருக்கிற சளி வந்து ஃப்ரீ ஆயிடும் அப்படின்னாங்க. ஆனா நான் எதுவுமே பண்ணல மேடம். அப்படியே தான் அந்த இது போயிட்டே இருக்கு. சரிங்க. காதுல வந்து உங்களுக்கு தண்ணி மாதிரி வடியுது அப்படின்னா நம்மளுடைய காது மூக்கு தொண்டை இது 3க்குமே வந்து
கனெக்ஷன் வந்து இருக்குது. உங்களுக்கு சளி அதிகமாக இருந்தாலோ இல்லை வந்து சளி உங்களுக்கு பிடிக்க போகுது, சளி வரப்போகுது அப்படின்ற பிரச்சனை இருந்தாலும் உள்ளே வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிக்கும். அப்போ காதுலேயும் அரிப்பு வர ஆரம்பிக்கும், தொண்டையிலையும் ஒரு மாதிரி அரிப்பு வர ஆரம்பிக்கும். சில பேருக்கு வந்து உள்ளே வந்து சளி கட்டிகிட்டே இருக்கும், சைனஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, சைனசைட்டிஸ் தொந்தரவுகளில் உள்ள நீர் வந்து கோர்த்தே இருக்கும். அப்போ அந்த காது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சைனஸ் பகுதிகளில் நீர் கோர்த்து அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் அந்த ப்ரெஷர் வந்து காதுக்குமே உங்களுக்கு பரவ ஆரம்பிக்கும். எந்த சைடு வந்து உங்களுக்கு சைனஸ் தொந்தரவுகள் இருக்குது, இடது பக்கத்தில் இருக்குது அப்படின்னா இடது காதில் வந்து அந்த மாதிரி நீர் கோர்க்கிற மாதிரி இருக்கும், காதில் நீர் வடியும். சில பேருக்கு காதில் அரிப்பு இருக்கும், தொடர்ந்து இந்த அரிப்பு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா உள்ளே வந்து நீர் கோர்த்த மாதிரி இருக்கும், தண்ணி மாதிரியோ இல்லை சீல் மாதிரியோ ஒரு வர ஆரம்பிச்சிடலாம். இது எல்லாத்துக்குமே வந்து சைனஸ் ஒரு மெயின் காரணமாக இருக்கும். சைனசைட்டிஸ் இல்லாமல் நீங்கள் காதில் வேறு இன்ஃபெக்ஷன் இருக்கிறது, இல்லை சில பேர் அடிக்கடி பட்ஸ் வச்சு காதை க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ரெகுலராக பண்ணவே கூடாது. டெய்லியுமே குளிச்ச உடனே சில பேர் காதை வந்து க்ளீன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறதும் ரொம்ப தவறான விஷயம். நம்ம அழுக்க வந்து உள்ளே தள்ளிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் பட்ஸ் வச்சு க்ளீன் பண்ணும்போதும். அதே மாதிரி உங்களுக்கு காதில் அரிப்பு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கபத்தை வெளியில் இருக்கிற மாதிரியான உணவுகள் வந்து நிறைய எடுத்துக்கோங்க, மிளகு நிறைய சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி தண்ணியில் வந்து நீங்கள் ஜீரகம் போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து நல்லா ஹீட் பண்ணி அந்த தண்ணியை ரெகுலராக எடுத்துக்கோங்க. ரொம்ப கூலிங்காக எடுத்துக்கிறது, குளிர்ச்சியான பொருட்கள் எடுத்துக்கிறது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பால் சேர்ந்த உணவுகள் எடுக்கிறீங்க, நிறைய டீ காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னாலும் அதையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. பால் வந்து கபத்தோட உற்பத்தியை அதிகப்படுத்தி விடும். அப்படி இருக்கும்போதும் உங்களுக்கு சைனஸ் பிரச்சனைகளில் நீர் கோர்க்க ஆரம்பிக்கும், உங்களுக்கு காதுலேயும் வலி வர ஆரம்பிக்கும். காதில் அந்த நீர் வடிகிற பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு முறை அந்த காது பிரச்சனைக்காக இருக்கக்கூடிய அந்த டாக்டரை போய் ஒரு பாருங்கள். அது நார்மலாக இருக்குது அப்படின்னா நம்ம சைனஸ் தொந்தரவுகளுக்கு நம்மளுடைய மருத்துவமனையில் நிரந்தரமான தீர்வு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காதில் வடியக்கூடிய தண்ணி, அந்த காதில் உங்களுக்கு சீல் மாதிரி இருக்குது அப்படின்னாலும் அதெல்லாம் முழுமையாக சரி பண்ணிக்கலாம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். எந்த ஊர்லேருந்து கால் பண்ணுறீங்க? பாண்டிச்சேரி. ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்கா? ஓகே, ஒரு நிமிஷம். நீங்கள் பேசுறது விட்டு விட்டு கேட்குதுமா, ஸ்பீக்கரில் போட்டு பேசுகிறீங்களா? ஃபோன் ஸ்பீக்கரை கட் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஃபோனில் பேசுங்க, உங்கள் கேள்வியை கேட்கலாமா? சரிங்க மேடம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு உங்களுக்கு? எனக்கு வந்து மூட்டு வலி இருந்ததுங்க மேடம். சரிம்மா. நான் இப்போ இங்கே பாண்டிச்சேரி ஆர்ஜிஆரில் தான் மேடம் காய்ச்சிருக்கிறேன். சரிம்மா. இப்போ ஒரு மந்த்தாக மருந்து சாப்பிட்டுன்னு வரேன் மேடம். சரிம்மா. இந்த கால் நரம்பு எல்லாம் இழுத்துது, இப்போ இல்லை மேடம் அந்த அளவுக்கு பரவாயில்ல. இப்போ இன்னைக்கு போகணும் மருந்து வாங்க, போகல, சரி வியாழக்கிழமை போகலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன் மேடம். சரிம்மா. எனக்கு வந்து இந்த மூட்டு உள்ள வலிக்குது மேடம், நடக்க முடியல, இப்போ அதுதான் பெரிய பிரச்சனை மேடம். சரிம்மா, இப்போ மூட்டு வலிக்கு தானே நீங்கள் மருந்துகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வலிகள் எல்லாம் பரவாயில்ல, குறைய ஆரம்பிச்சிருக்குன்னு வேற சொல்லியிருக்கீங்க. மூட்டு எலும்பு தேய்மானம் இருக்குது அப்படின்னா அந்த எலும்பு தேய்மானம் இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம நடக்கும்போது கொஞ்சம் வலிகள் வரதான் செய்யும். நீங்கள் 3 மாதம் தொடர்ந்து மருந்துகள் எடுத்துக்கணும். இப்போ தான் நீங்கள் 1 மாதம் எடுத்திருக்கீங்க, இன்னும் ஒரு 2 மாதம் தொடர்ந்து எடுத்துக்கோங்க. இப்போது அந்த நரம்புல வலி இருக்கிறது, சுற்றி இருக்கக்கூடிய நீர் எல்லாமே நல்லா வத்த ஆரம்பிச்சிருக்கும், வீக்கம் எல்லாம் குறைய ஆரம்பிச்சு தான் வலிகள் குறைய ஆரம்பிக்கும். இப்போ மருந்துகள் எடுத்துக்க ஆரம்பிச்ச உடனே பரவாயில்லன்னு சொல்லியிருக்கீங்க, இன்னும் ஒரு 2 மந்த் கண்டினியூஸாக எடுத்துக்கோங்கம்மா. மருந்துகள் எடுத்துக்கும் போது தேய்மானமே சரியாக ஆரம்பிச்சிடும். எலும்புகளுக்கு நடுவில் வந்து கேப் வர ஆரம்பிக்கணும், கேப் வர ஆரம்பித்து நடுவில் அந்த பெட் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு வந்து வர ஆரம்பிக்கணும். அது வந்தது அப்படின்னா தான் 2 முட்டிகள் வந்து உரசாது உங்களுக்கு. இன்னும் 2 மாதங்கள் தொடர்ந்து மருந்துகள் எடுத்துக்கும் போது அதுவுமே நல்லா வர ஆரம்பிச்சிடும். நடக்கும்போதும் இருக்கக்கூடிய வலிகளுமே முழுவதுமாக உங்களுக்கு சரி பண்ணி நார்மலாக நடக்க ஆரம்பிச்சிடுங்க, பயப்படாதீங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? நான் விழுப்புரம் பேசுகிறேங்க. ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? ஹஸ்பண்டுக்காக கேட்குறேன். என்ன வயதாகுது அவருக்கு? அவருக்கு இப்போ 29 ஆகுதுங்க. சரிம்மா, உங்கள் கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம். மேம், காலில் வந்து அவருக்கு வலி இருந்துகிட்டே இருக்கு, ஒரு 3 மந்த்தாக இருக்குது. சரிம்மா. டாக்டர் போய் பார்த்தோம், ஜவ்வு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எலும்புகளுக்கு வகையில். சரிம்மா. மாத்திரை மருந்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாச்சு, 2-3 டேஸ் ஒர்க் பண்ணாருங்க. சரி. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி வலி, கால் வந்து ஊனவே முடியல, ரொம்ப வலி இருக்குதுங்க. எந்த இடத்துலமா வலி இருக்கு? கால் பாதத்துலயா இல்லை கெண்டை கால் பகுதியில்? இடுப்புல இருந்து கால் வலிக்கும். கால் வலி. கீழே எதுவும் விழுந்துட்டாரா? கீழே விழுகுமா, லோட் மேலே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. வெயிட் தூக்கும்போது ஏதோ கால் ஒரு தடவை நரம்பு விட்டு பிடிச்ச மாதிரி இருந்தது. நாங்கள் ஓகே ஓகே அப்பையில வந்து இந்த வலி ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. சரிம்மா.
இது சாதாரண ஒரு ஜவ்வு விலகல் பிரச்சனையாக தான் இருக்கும். நீங்கள் வெயிட் தூக்கும்போது கால் வந்து பிசகி இருக்குது அப்படின்னா நடுவில் இருக்கக்கூடிய ஜவ்வு ஏதாவது விலகி இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரொம்ப வெயிட் தூக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். அவருமே ஓவர் வெயிட்டாக இருக்கார் அப்படின்னா வெயிட்டை வந்து நல்லா குறைக்கணும். வெயிட்டு குறைக்கிறதுக்காக நீங்கள் நடைப்பயிற்சி எடுத்துக்கணும். நீங்கள் இப்போதைக்கு கால் வலியோட உங்களால் நடைப்பயிற்சிகள் எடுத்துக்க முடியாது அப்படின்னா கொள்ளு சேர்ந்த உணவுகள் நிறைய எடுத்துக்கலாம். உணவில் நிறைய டெய்லியுமே ஏதாவது ஒரு வகையில் கொள்ளு வந்து உடம்புல சேர்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அது நல்லா வெயிட் வந்து குறைய ஆரம்பிக்கும். தொடர்ந்து உடம்பு ஹீட்டுமே அதிகமாக ஆரம்பிச்சிடும். கொள்ளு எடுத்துக்கும் போது தலைக்கு ஆயில் வச்சு நீங்கள் குளிச்சுட்டு வரணும். வாரத்துக்கு 2 முறை வந்து தலைக்கு ஆயில் வச்சு குளிச்சுட்டு வரலாம். அதுக்கப்புறம் குளிர்ச்சியான பொருட்கள்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இளநீ, மோர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஹீட்டை வந்து உங்களுக்கு பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அது மாதிரி நீங்கள் லோட் மேனாக இருக்கீங்கன்னாலும் வெயிட் வந்து கொஞ்சம் நாளைக்கு தூக்குறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ தான் உங்களுக்கு அந்த ஜவ்வு விலகல் வந்து இருக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 6 மந்த் வந்து கண்டினியூஸாக ரெஸ்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சரியாயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் எதுவும் தூக்குனீங்கனால எந்த பாதிப்புகளும் வராது. இப்போதைக்கு வலிகள் கம்ப்ளீட்டாக குறையிறதுக்கு நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் மூட்டு எலும்பு தேய்மானம், ஜவ்வு விலகல் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வெளிப்பக்கமாக ஒரு கட்டு வந்து போடுறோம். உள்ளே வந்து பிச்சு அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிவிட்டு வெளிப்பக்கமாக மூலிகை மருந்துகள் வச்சு கட்டு ஒன்று வந்து போடுறோம். இது போட்டு ஒரு 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணும்போது அந்த வீக்கம் எல்லாம் நல்லா வத்த ஆரம்பித்து உங்களுக்கு அந்த வெளியில் ஜவ்வு விலகி வெளியில் வந்திருந்தாலுமே அது எல்லாமே நார்மலாக ஆக ஆரம்பிச்சிடும். வீக்கம் குறையிறதுனால வலியுமே நல்லா கம்ப்ளீட்டாக குறைய ஆரம்பிச்சிடும். இதோட சேர்ந்து உள் மருந்துகளும் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு 20 டேஸில் கம்ப்ளீட்டாக பெயினை வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம். 6 மாதமாக வச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? ஹலோ அம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. கேக்குதுமா? ரபிகாமா. எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க? ஆவடியில இருந்து பண்றேன் மேடம். சரி, உங்க கேள்வியை கேளுங்கம்மா. என் கேள்விமா, எனக்கு யூரின் போற இடத்துல ரொம்ப பயங்கரமா வலிக்குது. சரிம்மா. யூரின் போற இடத்துல ரொம்ப வலிக்குது மேடம். எரிச்சல் ஏதாவது இருக்காமா? ஒரு வாரமாவே அப்படி இருக்குது மேடம். அதனால வந்து யூரின் ஒரு இடத்துல சொட்டா மூத்திரம் வருது. சரிம்மா. அப்புறம் கால் பாதெல்லாம் வீங்கிட்டு இருக்குமா. சரிம்மா, இது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நீங்கள் தண்ணி சரியாக குடிக்கிறீங்களான்றது பார்த்துக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணுமா. சரியாக யூரின் வந்து வெளியில் போகலை அப்படின்னா தான் உங்களுக்கு கால் பாதம் வந்து வீக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி உப்பு நிறைய சேர்த்து சாப்பிட்றீங்க அப்படின்னா உப்பெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. உடம்புல உப்பு சத்து அதிகமாக இருந்தாலும் கால் பாதங்களில் வீக்கம் வர ஆரம்பிக்கும். தொடர்ந்து உங்களுக்கு வீக்கம் வந்து மேலே ஏறிட்டே வரும். கால் பாதத்தில் தான் இருக்கும், அதுக்கப்புறம் முட்டி வரைக்குமே நல்லா வீங்க ஆரம்பிச்சிடும். அதனால் உப்பு வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிக்கோங்க சாப்பாடில். கால் வந்து நல்லா உயர்த்தி வச்சு உட்காந்துக்கோங்க. கால் ரொம்ப நேரம் கால் தொங்க வச்சு உட்கார வேண்டாம். அது மாதிரி படுக்கும்போதும் கால் வந்து ஹைட்டில் மேலே தூக்கி வச்சு படுத்தீங்க அப்படின்னா அந்த வீக்கம் வந்து காலில் சேராது. யூரின் நல்லா ஃப்ரீயாக போகிறதுக்கு நான் சொல்கிற மாதிரி சில மூலிகை பொருட்கள் வந்து நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாமா. உங்களுக்கு நெருஞ்சில் அப்படின்ற அந்த செடி வந்து உங்களுக்கு வீட்டு பக்கத்துலேயே கிடைக்கும். முள்ளெல்லாம் இருக்கும். அது வேரோட நீங்கள் வந்து ஒரு 2 செடி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீர்முள்ளி அப்படின்ற ஒரு பொருள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த நீர்முள்ளின்றதும் நெல்லி வற்றல் அப்படின்னு நெல்லிக்காயோட அந்த வற்றல் தான் அது ரெண்டையுமே வாங்கிட்டு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த 2 செடியுமே நல்லா இடித்து வாஷ் பண்ணிவிட்டு இடித்து போட்டுட்டு இந்த 2 பொருளையும் அதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். நல்லா கொதிக்க வச்சு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை வந்து 1/2 டம்ளராக வற்ற வச்சுக்கணும். ஒரு 250 ml அளவுக்கு எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றில் இதை வந்து குடிச்சிட்டு வாங்க. ஒரு 1 வீக் தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு யூரின் போகிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனையில் நல்ல வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். சொட்டா யூரின் போகுதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். வலியும் இருக்காது, எரிச்சலும் இருக்காது. ஒரு வாரத்திலே கம்ப்ளீட்டாக அது வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். தண்ணி நிறைய எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பால் பொருட்கள் வந்து முற்றிலுமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. பால், மோர், தயிர் இதெல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மூலிகை கஷாயம் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே சரி பண்ணிக்கலாம். மறுபடியும் அந்த இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு நீர் வந்து நிறைய எடுத்துக்கணும். தண்ணி நிறைய எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்கம்மா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர்? கோமதிமா. எந்த ஊர்லேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. தரமணியில பேசுவோம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான்மா. உங்கள் வயது? என் வயது 61 ஆகுதுமா. சரி, உங்கள் கேள்வியே கேட்கலாமா? எனக்கு வந்து இந்த முட்டி வலி, முட்டிக்கு பின்னாடி பீச்ச கை கால் முட்டி பின்னாடி வலிக்குது. சப்பலாங்கோல் போட முடியல. சரிம்மா. சாப்பிட்றப்ப காலை நீட்டிங்கன்னா சாப்பிட முடியுது, நடக்க முடியல. சரிம்மா. வலி. எவ்வளோ நாளாக இருக்கு? அது ஒரு 2-3 வருஷமா இருக்கு. சரிம்மா.
உங்களுக்கு வந்து முட்டி வலி ஒரு காலில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நடக்கும்போது இன்னொரு காலில் ப்ரெஷர் போட்டு நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ வலி வந்து இன்னொரு கால்லையும் பரவுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் முட்டி வலிக்கு நிரந்தரமான தீர்வு நம்மளுடைய மூலிகை மருத்துவத்திலே இருக்குது. நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் மூட்டு எலும்பு தேய்மானத்துக்கு சிறப்பாக மூலிகை மருந்துகளோடு சேர்த்து வெளிப்பக்க ட்ரீட்மெண்ட்டுமே கொடுக்குறோம். நீங்கள் நேரில் டி நகர் ஹபீபுல்லா ரோட்டில் நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனைக்கு வந்து பாருங்கள். உங்களுக்கு நாடி பரிசோதனை பண்ணி உள் மருந்துகளோடு சேர்த்து வெளிப்பக்கமாக ஜானு ஊசி அப்படின்ற ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்போம். இது பண்ணின உடனே உங்களுக்கு வலியில் நல்லா வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். காலெல்லாம் உங்களுக்கு நல்லாவே மடக்கிறதுக்கு நீட்டுறதுக்கு முடியும். தொடர்ந்து ஒரு மாதம் மருந்து எடுத்துக்கோங்க. முழுவதுமாக சரி பண்ணிக்கலாம். மூட்டு வலிக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது. மறுபடியும் மூட்டு வலி வருமானு கேட்டால் கண்டிப்பாக வராது. கம்ப்ளீட்டாக நீங்கள் இதிலே சரி பண்ணிக்கலாம். நன்றிம்மா, கால் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நேர்களே, இதே மாதிரி மற்றும் ஒரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.